ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரூஸ் கிச்சன். இன்றைக்கி கல்யாண நாள், பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, மத்தி மீன் எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி இது மத்தி மீன் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். எப்படி க்ளீன் பண்ணலாங்கிறத உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன், பார்ப்போம். இது 1 கிலோ மீன் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். முதல்ல மீன் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். மீனில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அப்புறமா நம்ம மீன் கழுவ ஆரம்பிச்சிடலாம். இது நம்ம சிசர் வச்சே க்ளீன் பண்ணிடலாம். வேறு எதுவும் அருகாமனை அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. இங்கே பாருங்கள், நான் எப்படி எடுத்துருக்கேன் பாருங்கள். சின்ன மீன் தான், ரொம்ப பெரிய மீன்லாம் இல்லை. இந்த சைடில் இறகு மாதிரி இருக்கும் பாருங்கள். அதை எடுத்துட்டு அதை நீட்டி விட்டுட்டு இந்த சிசரை வச்சு கட் பண்ணிடணும். அதை அப்புறம் இந்த வயிற்று பகுதியோடு சேர்த்து தலை அரைவாசி வரும் மாதிரி கட் பண்ணியிருக்கணும். நான் எப்படி கட் பண்ணுறேன் பாருங்கள். தலை வேணும்னா நம்ம வச்சுக்கலாம், தலை வேண்டாட்டி தலையும் சேர்த்து கட் பண்ணி போட்டுடலாம். நமக்கு தலை போட்டால் தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி எடுத்துகிட்டு குடல் பாருங்கள், நம்ம எடுத்தோடனே குடல் வெளியே வந்துடும். நம்ம அந்த வயிற்று பகுதியோடு சேர்த்து வெட்டும்போது அதில் சின்ன சின்ன சைடு முள் இருக்கும், அந்த முள்ளும் சேர்ந்து வந்துடும். அப்புறம் வாழை கட் பண்ணிக்கலாம். இனி இந்த சிசரை திருப்பி வச்சுக்கிட்டு அதில் செதில் இருக்கும், அந்த செதிலை அப்படியே இது பண்ணி விடுங்க, வந்துடும். ரொம்ப டைட்டாலாம் இருக்காது, லைட்டாக தான் இருக்கும், வந்துடும். பாருங்கள், நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். கையில் வச்சுட்டே பண்ணிடலாம். நம்ம தரையில் கட்டையில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. மத்தி மீனுங்கிறனால, சின்ன மீனுங்கிறனால ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இதேமாரி நல்லா தேய்ச்சி எடுங்க ஃப்ரெண்ட். பாருங்கள், க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். இன்னொரு மீன் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். அதே மாதிரி ஒரு மீன் எடுத்துக்கோங்க. அந்த வயிற்று பகுதியோடு நம்ம சேர்த்து விட்டதுனால அதில் நிறைய சின்ன சின்ன முள்ளுங்க இருக்கும். அந்த முள்ளெல்லாம் வந்துடும் க்ளீனாக. அதுக்காக தான் அந்த வயிற்று பகுதியோடு சேர்த்து வெட்டுறது. குடலும் வெளியே டக்குன்னு வந்துடும். தலை மட்டும் நம்ம கட் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த முள் நமக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். பசங்க எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக அந்த வயிற்று பகுதியோடு சேர்த்து வெட்டுறது. ரொம்ப சின்ன மீனாக இருக்கிறனால பார்க்குறதுக்கு சின்னதாக தெரியுது. கொஞ்சம் பெருசாக இருந்தால் இன்னும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் சின்ன மீனாக தான் கிடச்சிது. கத்தி வச்சு சொரலாம். நம்ம இல்லாட்டி கையில் நகை இருந்ததுன்னு வச்சுடுங்க, நகத்தை வச்சு கூட எடுக்கலாம், ஈஸியாக இருக்கும். ஆனால் கத்திலே நல்லா வந்துடும். கத்தி வச்சு எடுங்க, ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட், கட் பண்ணியாச்சு. இன்னொரு மீன் கூட நான் கட் பண்ணி காமிக்கிறேன், நல்லா பார்த்துக்குங்க. ஆனால் மத்தி மீன் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதுக்காக நம்ம கடையில் கூட்டமாக இருக்கும், வெயிட் பண்ணி நின்று கழுவி வாங்கிட்டு வரணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் வீட்லேயே சிசர் இருந்தாலே போதும், அதை வச்சு க்ளீன் பண்ணிடலாம். செதில் நம்ம ஈஸியாக வந்துடும். ஒவ்வொரு மீனில் தான் வராது. இந்த மத்தி மீன் ரொம்ப ஈஸியாக வந்துடும் செதில். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு எல்லா மீனும் அது மாதிரி கட் பண்ணிவிட்டு கழுவுறதை பார்க்கலாம். இதுக்கு கல்லுப்பு போட்டுக்கணும். கல்லுப்பு போட்டு தேய்ச்சி கழுவுனா தான் அதில் ஒரு மாதிரி அழுக்கு மாதிரி வரும். அது நல்லா தேய்ச்சி கழுவும்போது நல்லா க்ளீனாக வந்துடும். இது ஒரே பாத்திரத்தில் பிடிக்கல, அதனால் இந்த பெரிய பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிறேன். அது சின்ன பாத்திரம். நல்லா கல்லுப்பை போட்டு கொஞ்சம் நல்லா தேய்ங்க. நல்லா அந்த உரசி கழுவுறப்ப அதில் ஒரு மாதிரி அழுக்கு கலரு, ஒரு மாதிரி கலர் இருக்கும், கிரே கலர் மாதிரி. அதை தேய்க்க நல்லா வந்துடும். எப்படி அந்த மாதிரி கலர் வருதுன்னு பாருங்கள். நல்லா தேய்ச்சாச்சு. எனக்கு கழுவ வேண்டியதுதான். நமக்கு அந்த தேய்ச்சதுமே நல்லா அந்த க்ளீனாக மீன் நம்ம உப்பு போட்டு தேய்ச்சதுமே பாருங்களேன், கொஞ்சம் நல்லா பளபளன்னு ஆகிடும். நீங்கள் உப்பு போட்டு தேய்ச்சி பாருங்கள். கல்லுப்போ சால்ட் உப்போ எந்த உப்பு வேணாலும் போடலாம். என்கிட்ட கல்லுப்பு போட்டுறேன். கல்லுப்பு இருந்துச்சு, அதனால் நான் போட்டேன். அதை போட்டு கழுவிக்கிறேன். கல்லுப்பு தான் போடணும்னு கூட அவசியம் இல்லை. எப்படி க்ளீனாக இருக்குதுன்னு பாருங்கள். இன்றைக்கி கழுவிடலாம்.
நல்லா வெள்ளையாக வருந்தோடனே கழுவலாம். ஒரு 2 3 தண்ணி, ஒரு 4 தண்ணி அந்த மாதிரி நீங்கள் அலசினீங்கனாலே பளிச்சுன்னு ஆகிடும். முதல்ல வந்து ரத்தம் அந்த மாதிரி வரும், நம்ம அலசி கழுவ கழுவ அந்த இது மாறிடும். கழுவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி பளபளன்னு இருக்குன்னு. மீன் ஈஸியாக கழுவிடலாம். நம்ம ஒவ்வொரு தண்ணி கழுவ கழுவ அந்த கலர் வந்து மாறும். நல்லா பளிச்சுன்னு வெள்ளையாக தண்ணி வருதுன்னே கழுவுங்க. ஆனால் மத்தி மீன் சாப்பிட்றது ரொம்ப நல்லது, கண்ணுக்கு அவ்வளோ நல்லது. பசங்களுக்கு கூட முள்ளாக இருக்குன்னு கொடுக்காமல் இருக்காதீங்க. இல்லாட்டி குழம்பு வச்சு குழம்பு கூட கொடுங்க. குழம்பு கொடுத்தீங்கன்னா கூட போதும், மீன் சாப்பிடணும் கூட அவசியம் இல்லை. அந்த ஜூஸ் எல்லாம் அதில் இறங்கியிருக்கும். அதனால் மீன் நமக்கு அந்த சத்து வந்து கிடைச்சிரும். அதனால் மீன் குழம்பு கூட வச்சு கொடுங்க. மத்தி மீன் அவ்வளோ நல்லது. பெரிய மீன் சாப்பிட்றது கூட மத்தி மீன் சாப்பிட்றது ரொம்ப 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 நல்லது. அதனால் அதை சாப்பிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பளிச்சுன்னு வந்திருக்கு பாருங்கள். மீன் கழுவியாச்சு, மீன் ரெடி ஆயிடுச்சு. சீக்கிரமாகவே நம்ம க்ளீன் பண்ணிடலாம். மீன் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கு பளபளன்னு இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. பாய்.